ஸ்ரீ ரகுவம்சம் 11ஆம் பகுதி. தனக்கொரு மகன் பிறந்தான் எனும் அமிர்தத்துக்கு ஈடான செய்தி கேட்டதும் சூரியனை மகனாய் பெற்ற கஷ்யப முனிவரைப் போல மகிழ்ந்த திலீபன் மன்னன் அந்த செய்தியினை கூறிய பணியாளனுக்கு தன் செங்கோல், வெண்கொற்ற குடை, மணிமுடி தவிர வேறு அனைத்தையும் அள்ளி அள்ளி கொடுக்கும் அளவு எல்லையே இல்லா மகிழ்வினை கொண்டவனாய் மகனை காண விரைந்தான். அங்கே கலைமான் மடியில் கன்றினைப் போல் சுதக்ஷனை அருகே கிடந்த தன் மகனை காற்றில்லா இடத்தில் ஆடாத தாமரை மலர் போல கண் அசையாமல் கண்டான். பௌர்ணமி காலத்தில் பொங்கி வரும் கடல் போல அவனுக்குள் பெரும் மகிழ்ச்சி அலை ஆரவாரமாக எழுந்து கொண்டே இருந்தது. அடக்க முடியா அளவு ஆர்ப்பரித்தது. சுரங்கத்தில் கிடைப்பது வைரமாக இருந்தாலும் பட்டை தீட்டப்பட்ட பின் ஜொலிப்பது போல இக்ஷ்வாகு மன்னனின் வாரிசாக திலீபனின் மகனாக இருந்தாலும் வசிஷ்டர் வந்து குழந்தைக்கு ஜாதகர்மம் முதலிய சடங்குகளை செய்த பின் அந்த குழந்தை இன்னும் பிரகாசித்தது. திலீபனுக்கு மகன் பிறந்தான் என அந்நாட்டின் மக்களும் நடன பெண்களும் மட்டும் வாத்தியங்கள் இசைத்து குழலிசைத்து ஆடிப்பாடவில்லை. வானலோகத்து தேவர்களும் அவர்களின் நடன மங்கையரும் மிகுந்த மகிழ்ச்சியில் தேவலோக இசையுடன் ஆடிப்பாடி அந்த நற்செய்தியினை கொண்டாடினார்கள். செய்தியில் மிகுந்த நல்ல செய்தி கேட்கும்போது அரசர்கள் சிறை கைதிகளை விடுதலை செய்வது வழக்கம். தனக்கோர் மகன் பிறந்தான் என்ற மாபெரும் நற்செய்தியினை கேட்ட பின்னும் திலீபன் எந்த கைதிகளையும் விடுவிக்கவில்லை. காரணம், அவன் நாட்டில் குற்றமில்லை என்பதால் சிறைகளில் எவரும் இல்லை. எல்லோருக்கும் எல்லாமே நிறைவாக கிடைத்தால் ஏது குற்றம்? ஆனாலும் திலீபன் விடுதலை பெற்றான். மகனாக பிறப்பவனுக்கு தேவர்கள், மகரிஷிகள், மூதாதையர்கள் என மூவருக்கும் செய்யும் கடன் உண்டு. திலீபன் முதல் 2ஐ சரியாக செய்து வந்தான். பித்ருக்களுக்கு மட்டும் தனக்கு பின் அவர்களுக்கான காரியத்தை செய்பவர் யாரெனும் துன்பச் சிறையில் அடைபட்டு கிடந்தான். இப்போது அதிலிருந்து விடுபட்டான். அவன் தன் மகன் ஞானத்தின் எல்லையினை அடைபவன், வீரத்தின் எல்லையினை அடைபவன், தர்மத்தின் எல்லையினை அடைபவன், வேதத்தின் எல்லையினை அடைபவன், எல்லா நல்ல விஷயத்தின் எல்லையினையும் அடைபவன் எனும் பொருளில் ரகு என பெயரிட்டான். அந்த பெயருக்கு எல்லையினை தொடுபவன் என்பது பொருளாயிற்று. செல்வங்களின் அரசனான திலீபனின் மகனான அந்த ரகு சூரியனின் கதிர்களால் உலர்ந்து வளரும் சந்திரன் போல் மிகுந்த தேஜசுடனும் அறிவுடனும் அங்க பலத்துடனும் வளர்ந்து வந்தான். சூரியனால் சந்திரன் ஒளி பெற்று ஒளிர்வது போல திலீபனால் கம்பீரமாக வளர்ந்து வந்தான் ரகு. பரமேஸ்வரனாரும் அன்னை பார்வதி தேவியும் எப்படி சுப்பிரமணியனை மகனாக பெற்று மகிழ்ந்தார்களோ, தேவேந்திரனும் இந்திராணி தேவியும் எப்படி ஜெயந்தனை பெற்று மகிழ்ந்தார்களோ, அப்படி ரகுவினால் திலீபனும் சுதக்ஷனையும் மிகுந்த மகிழ்ச்சியும் ஆனந்தமும் கொண்டிருந்தார்கள். சக்கரவாக பட்சிகள் போல ஒருவருக்கொருவர் உள்ளமுருகும் அளவு பெருகும் அன்பு கொண்டிருந்த திலீபனும் சுதக்ஷனையும் அந்த அன்பினை தங்களை தாண்டி மகன் மேல் வைக்கும் காலம் வந்தது. ஆனாலும் அவர்களுக்குள்ளான அன்பு குறையாமல் பந்தம் இன்னும் இன்னும் மகனால் அதிகமானது. 11ஆம் பகுதி இனிதே நிறைவடைந்தது.